ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான மசாலா பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 3/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நான் 1/2 கிலோ புடலங்காவை இது நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாம இந்த புடலங்காவை இந்த மாவில் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புடலங்கான்றதால அதில் கொஞ்சம் தண்ணி ஊறும், கொஞ்சம் ஊறினா தண்ணி வரும். அதனால் தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப கொல கொலன்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக போட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. நம்ம இப்படியே பெரட்டி எடுத்துக்கணும். ஊற வச்சு பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புடலங்காவை நீங்கள் பொரியலாக சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் 65 சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு மேரேஜில் தான் இந்த மாதிரி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு புடலங்காவை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இல்லை பொரியெல்லாம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருவோம். 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு விட்டுருவோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போடுங்க. ஒட்டிருச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நானும் அப்படியே தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். எல்லாம் போட்டாச்சு. இப்போது இது நல்லா வேகுது பாருங்கள், ஒரு நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி இதுவும் இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். இருந்தால் தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் புடலங்கார நம்ம நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி 65ல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக, கலரும் எப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.